கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 2 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. வீட்டில் பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது மீனாட்சி மட்டும் டென்ஷனாக இருக்கிறத ஐஸ்வர்யா நோட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தீபா இல்லைங்கிறதே அவங்க கன்ஃபார்ம் பண்ணி அபிராமி கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து தீபா இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே தீபா ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கிறதையும் நோட் பண்ணுறாங்க. உடனே ஐஸ்வர்யா அபிராமி கிட்ட, பார்த்தீங்களாத்த, இந்த தீபா ஏதோ வேலைக்கு போகிறான்னு நினைக்கிறேன், தினமும் காலையில் போனால் சாயங்காலம் தான் வரா அப்படின்னு போட்டு கொடுக்கவும் அபிராமி நேராக அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. பின்னாடியே தீபாவும் வந்து ஆட்டோவில் இறங்குறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அபிராமி தீபாவை பார்த்ததும் ஏழு நில்லடி அங்கே அப்படிங்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தால் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன், இனிமேல் நீ இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா தீபாவோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளுறாங்க. அப்போ கரெக்டாக கார்த்திக்கும் வந்துடுறாங்க. கார்த்திகிட்ட ஐஸ்வர்யா, இந்த தீபா வேலைக்கு போகிறா தெரியுமா கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியுங்கிறாங்க கார்த்தி. அதை கேட்டதுமே அபிராமி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்கிற கார்த்தி அப்படின்னு கேட்கவும், ஆமாம்மா, அவங்க வேலைக்கு போகிறது எனக்கு தெரியும், நம்ம ஆடியோ கம்பெனியில் தான் அவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல, யாருமே எதுவுமே பேச முடியாத நிலவையில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தீபா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கார்த்தி இவங்களுக்காக பேசுகிறத யோசிச்சு அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.